ஹாய்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட Django ப்ராஜெக்ட்ட நம்ம எப்படி MongoDB கூட கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லைக் ஹவ் டூ கனெக்ட் Django ப்ராஜெக்ட் வித் MongoDB டேட்டாபேஸ் கூட நான் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா Djangoல பை டிஃபால்ட்டா SQL டேட்டாபேஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். NoSQL டேட்டாபேஸ் சப்போர்ட் பண்ணாது. MongoDB அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ MongoDB NoSQL டேட்டாபேஸ் அது பை டிஃபால்ட்டா Djangoல சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால அத நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னலாம் இந்த வீடியோ நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி என்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா Djangoல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அண்ட் Django இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் MongoDBக்கான இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் Django அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் தான் நம்ம வந்து Django MongoDBய கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் Djangoக்கான இன்ஸ்டாலேஷன் அண்ட் தென் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றத பத்தி தனியா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் தென் MongoDB இன்ஸ்டாலேஷனும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லியும் தனியா ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதையுமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் தென் நம்ம Django கிரியேட் பண்றது, Django எப்படி இன்ஸ்டால் பண்றது, அண்ட் தென் கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி ஓகே. வாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் Djangoல. நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல போயிட்டு என்விரான்மென்ட் ஆக்டிவேட் பண்றேன். Fonda ஆக்டிவேட் மை ஆப். இதுல உள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா Django -admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம். ஸோ மேபி நான் கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். என்டர். நான் குடுத்தோனே எனக்கு என் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிட்டு இங்க சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு டீடைலா வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயே குடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் Django இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா pip install Django அப்படின்னு கொடுங்க. ஸோ எனக்கு Django இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆயிட்டுனா எனக்கு சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு Django அண்ட் தென் PyMongo இது எல்லாமே எனக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு. நீங்க செக் பண்ணிக்கோங்க Django கூட உங்களுக்கு PyMongo அப்படிங்கிற இந்த பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா திருப்பி இத இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என் சர்வர ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பை டிஃபால்ட்டா DBSQL3 அப்படிங்கிற டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இங்க தான் இதுக்கு பதிலா Django MongoDB அப்படிங்கிற டேட்டாபேஸ கனெக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே என்ன எதுல இருக்கும் அப்படின்னா, அஃபிஷியலா இருக்கக்கூடிய Djangoவோட வெப்சைட்லயே இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதான் Djangoவோட டாக்குமெண்டேஷன். ஸோ இத ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இங்க கீழ இருக்கு பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ நீங்க யூஸ் பண்ணி Djangoவ MongoDBயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட ப்ராஜெக்ட்ல நான் போடுறேன். இத ஃபுல்லா நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இன்ஜின் வந்து Django டேட்டாபேஸ் நேம் கேக்குது கரெக்ட்டா? ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம MongoDBல போய் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்து அதோட நேம் அங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்க MongoDB காம்பஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் நேம் கேக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் கெட்டிங் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கலெக்ஷனோட நேமும் கேக்குது. ஸோ நான் கெட்டின் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷனோட நேம் வச்சுக்கிறேன். இல்லாட்டி கெட்டின் கலெக்ஷன் சம்திங். கலெக்ஷன் மீன்ஸ் ஒரு டேபிள் தான். அதான் MongoDBல கலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் இங்க கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ அங்க நம்ம கிரியேட் பண்ண இந்த டேட்டாபேஸோட நேம் இங்க குடுக்குறேன். கெட்டின் டிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. டியும் கேப்பிட்டல் லெட்டர். அண்ட் தென் இங்க கிளையண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த கிளையண்ட்லாம் நம்மளுக்கு இங்க தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல தான் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு.
ஸோ அதனால இது தேவையில்ல. இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ நான் டேட்டா பேஸ் இதுக்குள்ள ஆட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னா பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் கொடுங்க. ஓகே. ஸோ இது ஏன் எனக்கு எரர் வருது அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த கமாண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால சிடி கெட்டின் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுத்து இந்த டேட்டா பேஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன் அப்படிங்கிற கமாண்ட். ஓகே சாரி, மேக் மைக்ரேஷன்ஸ் எஸ் கொடுக்கணும். இங்க என்ன அப்படின்னா எனக்கு ஒரு எரர் வருது கரெக்டா. ஸோ எனக்கு வந்து நோ சேஞ்சஸ் டிடெக்டட் அப்படிங்கிற அந்த லைனும் வந்துருச்சு. அண்ட் தென் எனக்கு கீழே வந்து நாட் இம்ப்ளிமெண்டட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா பைமாங்கோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த எரர் வரும். ஸோ நம்ம பைமாங்கோ திருப்பி ஒன் டைம் நம்ம இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பைமாங்கோ ஈக்குவல் டு 3.12.3 இந்த வெர்ஷன் பைமாங்கோ தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகாமல் இருந்திருக்கு இந்த வெர்ஷன் பைமாங்கோ. ஸோ அதனால தான் அந்த எரர் வந்திருக்கு. ஓகே இன்ஸ்டால் ஆயிட்டு இப்போ திருப்பி நம்ம மேக் மைக்ரேஷன்ஸ் கமாண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நே சேஞ்ச் டிடெக்டட் வந்துருச்சு. அண்ட் தென் இன்னொரு கமாண்ட் என்ன அப்படின்னா பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட். என்டர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்க டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே எனக்கு அங்க மைக்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய கமாண்ட். அண்ட் தென் இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டை ரன் பண்றதுக்கு பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரௌசரில் எனக்கு ரன் ஆகுது. அண்ட் தென் டேட்டா பேஸில் எனக்கு எல்லாம் ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மாங்கோடிபி காம்பஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இனிஷியலாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஜாங்கோட டிஃபால்ட் டேட்டா பேசஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிருக்கு. நம்ம கிரியேட் பண்ணது கெட்டின் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேபிள் தான். ஸோ அது போக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேபிள்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டிஜாங்கோ ப்ராஜெக்டை மாங்கோடிபி கூட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கெட்டின் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.